ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை ஜங்ஷன், அதாவது டெம்பிள் சிட்டி தூங்கா நகரம்னு அழைக்கப்படுற மதுரை ஜங்ஷனில் தாங்க இருக்கும். இங்கே இருந்து தான் இன்னொரு ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இங்கே மதுரையிலேருந்து கிளம்பாதுங்க. எங்கேருந்து கிளம்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பும். நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த ட்ரெயினுன்னு. ஆமாங்க, மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸ். மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற எல்லா ட்ரெயின்ஸ்லையுமே இதுதாங்க ரொம்ப லாங்கஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய் ட்ரெயினோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு என்ன லோக்கோ இருக்குன்றதை பார்த்துட்டு ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போக போக இந்த ஜெர்னியில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, மணி இப்போ 3:30 ஆச்சுங்க. 4:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. உள்ளே போய் நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ட்ரெயின் தாங்க லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். 16344 பிளாட்ஃபார்ம் 5 இருக்குது அமிர்தா எக்ஸ்பிரஸ். மணி வந்து 3:15 3:30 அந்த ட்ரெயின் தாங்க. அதான் இப்போயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டர்சோர்ட்லாம் ஜென்ரலில் க்ரௌட் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ட்ரெயினை இன்றைக்கி யார் புல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா VAP 7 RPM 30578 இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. மதுரையிலேருந்து பாலக்காடு வரைக்கும் இதே லோக்கோ தான் வரும். பாலக்காடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்சல் இருக்குது. இதே இன்ஜின் தான் மோஸ்ட்லி நம்ம ட்ரிவாண்ட்ரம் வரைக்குமே புல் பண்ண போகுது. சரி வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினுக்கு அடுத்த ஒரு SLRD இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அண்டர்சோர்டு இருக்குது. அண்டர்சோர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போவே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் இடம் பிடிச்சிடலாம். இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் போகப்போ மணி 3:30 ஆச்சு. இன்னும் போகப்போ ஃபுல்லாகிடும். மணி 3:30 மணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க அண்டர்சோர்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S1 இருந்து S14 வரைக்கும் டோட்டலாக 14 ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு AC 2 டயர் அண்ட் ஒரு B1 ஒரு B2 2 AC 3 டயர். பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அண்டர்சோர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு SLRD. இதுதான் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷனுங்க. நாம் புக் பண்ணது என்னமோ ஸ்லீப்பர் கிளாஸில் தாங்க இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸில். ஆனால் ட்ரெயின் கிளம்புற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, யுவர் டிக்கெட் ஹேஸ் பின் அப்கிரேடட்னு. ஸோ ஸ்லீப்பர்லேருந்து 3 டயர் ஏசிக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஆனால் ஸ்லீப்பரில் புக் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கிடச்சது அப்பர் பர்த்து. எப்படா விளாக் எடுக்க போகிறேன், அப்பர் பர்த்தில் வந்துருக்கு, அடிக்கடி கீழே இறங்கி விளாக் எடுக்க வேண்டியதுன்னு நினச்சேன். ஆனால் டிக்கெட் வந்து அப்கிரேட் ஆகி ஏசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சைடில் வேறு கிடச்சிருக்கு. ரயில் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச சீட்டு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணுங்க, ஜெர்னி பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ரெடி ஆகிட்டிங்களா? சரி வாங்க நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி அண்டர்சோர்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுல் ஆகிடுச்சு மதுரையிலேயே. இதுதாங்க என்னோடய சீட்டு, சைட் லோயரு B2. கம்பளி, பில்லோ, பெட்ஷீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே கூட எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லாங்க. அண்டர்சோர்ட்லாம் இங்கேயே ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏசியும் நல்லா ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்லீப்பர்லாம் சொல்லவே வேணாம். 50% ஆஃப் த பீப்புள் வந்து மதுரையிலே ஃபுல் பண்ணிட்டாங்க. இன்னும் மெயினான வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சியில் ஃபுல் க்ரௌடாகவும், பாலக்காடுலையும் நல்ல க்ரௌடியாக. நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் டயத்துக்கு 4:10 வந்து மதுரையிலேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. சரி வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 16343 16344 ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் டெய்லி சாயங்காலம் 4:10 மதுரையில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 4:55 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் போய் ரீச் ஆகுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரிவாண்ட்ரத்தில் டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு மதுரை வந்து ரீச் ஆகுங்க. நம்ம ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் தாங்க. நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. மதுரை விட்டால் திண்டுக்கல் தான்.
இந்த ட்ரெயின் வந்து இனாகரல் ஆனது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் 4, 2001ங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அமிர்தா எக்ஸ்பிரஸாக. அதுக்கப்புறம் இந்த பொள்ளாச்சி, இந்த உடுமலை, பழனி, இந்த திண்டுக்கல் இந்த செக்ஷனில் வந்து பிராட் கன்வர்ஜேஷன் முடிஞ்சவனே இந்த ட்ரெயினை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மதுரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மதுரை வரைக்கும் அமிர்தாவாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இன்னும் கொஞ்ச நாளில் பாம்பன் பாலம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாம்பன் பாலத்து மேலே ரயில் சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சாச்சு. கூடிய சீக்கிரமே பாம்பன் பாலத்தில் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் கண்டிப்பாக பாம்பன் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. திண்டுக்கல்ல கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஏறுறதுக்கு அமிர்தாவில் அன்று சொல். அன்று சைடில் பாருங்க பின்னாடி எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டேஷன் கோட் DG. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான் ஸ்டாப்பு. பட் அன்று சைடில் அந்தளவுக்கு க்ரௌடு வந்து ஏறுறாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் மதுரை டு ட்ரிவாண்ட்ரம் அண்டர்ஸோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் ஆகும். ஸ்லீப்பரில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 375 ருபீஸ் ஆகும். AC 3 டயரில் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆகும். அண்ட் 2 டயர் ஏசியில் அரௌண்ட் 1400 ஆகுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம சிங்கிள் லைன் பிரிஞ்சு ஒட்டஞ்சத்திரம் பழனி ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதாங்க இந்த ட்ரெயினோட மேஜர் ஹைலைட்டு. ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த மெயின் செக்ஷனு. இங்கே தான் க்ரௌட் ஏறும் மோஸ்ட்லி நிறையா. அங்கே அங்கே திண்டுக்கல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக டீ வாங்கினே வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஒரு IRCTC கேன்டீன் கிட்ட கரெக்டாக நின்னாங்க. 5 ரூபா டீ நல்லாயிருக்கு சுட சுட. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தாங்க. நான் உங்களை ஒட்டஞ்சத்திரத்தில் மீட் பண்ணுறேன். இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒட்டஞ்சத்திரம் அண்ட் உடுமலைப்பேட்டைக்கு வந்து ஸ்டாப்பிங் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கியிருக்காங்க இந்த வண்டிக்கு. கிராசிங்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கரைப்பட்டியில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வண்டி ஆல்ரெடி வந்தாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிற வண்டிங்க. ஒரு 23 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மினிட்ஸ் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லலாம். அதாவது மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கு பர் டேக்கு 5 ட்ரெயின் இருக்குது. அனந்தபுரி இருக்குது, குருவாயூர் இருக்குது, அண்ட் இது இருக்குது, இன்னொன்று மதுரை புனலூர் இருக்குது, அண்ட் திருச்சியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற இன்டர்சிட்டி இருக்குது. இதெல்லாம் டியூரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 6 hours to 7 hours. அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 300 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இந்த அமிர்தா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டபுளாக 611 கிலோமீட்டர்ஸ் ஆர் 620 கிலோமீட்டர்ஸ் வந்து 12 hours 45 minutes கவர் பண்ணுதுங்க.
என்னதான் இந்த வண்டி 12.5 hour ட்ராவல் பண்ணாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள்கிட்ட இந்த ட்ரெயினுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். புக்கிங்ஸ் வந்து அந்தளவுக்கு புக் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் மதுரையிலேருந்து கேரளா, எர்ணாகுளம், ட்ரிஷூர் இங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவாயூர் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையிலேருந்து ட்ரிஷூருக்கு இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிஷூர்லேருந்து குருவாயூர் டெம்பிள் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட சொந்த ஊரான பழனி தாங்க. அந்த ஸ்டேஷனில் நிறையா பேசலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அது என்னன்ற சொல்கிறேன். பழனிலையும் நல்ல க்ரௌடு வந்து இருக்குங்க. பழனியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌடு வந்து அண்டர்சூல்லேருந்து இறங்கிட்டாங்க. இங்கே வெயிட் பண்ணியிருக்க க்ரௌடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடுலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினோட vlog நம்ம சேனல்லே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 minutes டிலேவோட நம்ம பழனி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சொந்த ஊர் சொல்லப்போனால். நான் பிறந்ததெல்லாம் இங்கே பழனியில் தான், பட் வளர்ந்தது எல்லாமே படித்தது எல்லாமே வந்து திருப்பதியில் தான். அண்டு இந்த பழனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஷன் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து இங்கே தான் போட் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினுக்காகட்டும். அண்டு 22652 பாலக்காடுலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற பழனி எக்ஸ்பிரஸ்க்காகட்டும். கூடி சீக்கிரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் திருப்பதியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி என்னோடய சொந்த ஊர் பழனிக்கு வர போகிறேங்க. இனிமேல் இங்கேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சொல்ல போனோம்னா vlog ஆகட்டும், எனிதிங் எதாக இருந்தாலும் பழனியில் இருந்தால் அடுத்த மாதம் மோஸ்ட்லி திருப்பதியிலேருந்து வெக்கேட் பண்ணிட்டு இங்கே பழனி வந்துடுவோம். ஸோ இன்னும் எல்லாமே பழனியிலேருந்து முருகனோட துணையோட பழனியிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். எதனாலனா என்று தான் என்னோடய நேட்டிவ். பட் அப்பா வந்து ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டனால மோஸ்ட் ஆஃப் த vlogsலாம் நான் சொல்லியிருப்பேன் பழனி தான் என்னோடய சொந்த ஊருன்னு. பட் அதான் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ரயில்வேலேருந்து. ஸோ அதனால் எங்களோட சொந்த ஊரான பழனிக்கு நாங்கள் இங்கே வரப்போகிறோம். அடுத்த மாதம் திருப்பதி வெக்கேட் பண்ணிடுவோம். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 30 years அங்கே இருந்துட்டோம் திருப்பதியில். பட் இனிமேல் சொந்த ஊர் பக்கம் வந்துடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். அது ஒரு 10 minutes டிலேவோட உடுமலைப்பேட்டை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் UDT. சிக்னல் கொடுத்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெயினோட உயிர் நாடியான 2 ஸ்டேஷன்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பழனி, ஒன்று பாலக்காடுங்க. மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து இங்கே தான் போட் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினுக்கு சொல்லப்போனால். நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி தாங்க. இந்த ட்ரெயினில் ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குது, நீ கேட்ரிங் இருக்குது, பேண்ட்ரி கார் கிடையாதுங்க.
ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம பொள்ளாச்சி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட்டு ஸ்டேஷன் இது தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளாக்குள்ளே தான் நம்ம ஜெர்னி இருக்க போகுது. டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்டாப்பிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேரளாக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ட்ரெயினுக்கு 24 ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இந்த ட்ரெயினில் ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குது அண்ட் கேட்ரிங் இருக்குது. பட் பேண்ட்ரி கார் சர்வீஸ் இல்லை. சும்மா வடை சமோசா ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. பெட்டர் நீங்கள் ஃபுட்டு வேணும்னா மதுரையில் பிக்கப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலக்காடில் வாங்கிக்கலாங்க. பொள்ளாச்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சமோசா வாங்கியிருக்காங்க 20 ரூபா. மழை வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பழனியிலேருந்து இருட்டிக்கிட்டு வந்துச்சு. உடுமலைப்பேட்டைலாம் அவ்வளோ இருட்டு கருமுசுன்னு இருந்துச்சு. பட் பொள்ளாச்சியில் வந்து டிபார்ச்சர் ஆகிறோம் மழை பிடிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம பாலக்காடு டவுன் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடு தான். அதுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. பாலக்காடு டவுன் வேறு ஸ்டேஷன், பாலக்காடு ஜங்ஷன் வேறு ஸ்டேஷன். அன்ரிசர்வ்டில் வந்த க்ரௌட் எல்லாமே இறங்கியாச்சுங்க. இங்கேருந்து மறுபடியும் ஃபுல்லாகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலக்காடு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து நம்ம ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அதனால 25 நிமிஷம் இங்கே தாங்க நிற்க போகுது வண்டி. ஸோ அதனால் சூடாக ஒரு டீ வாங்கிட்டேன். என்னோடய நைட் டின்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மதுரையிலே பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுதான் சாப்பிட்டேன். பட் ட்ரெயின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வெண்டார் பொள்ளாச்சி தாண்டி ஒருத்தர் சேல் பண்ணார் சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி இந்த மாதிரி. அது பாலக்காடுலேருந்து ஓட்டப்பாளையம், ட்ரிஷூர், ஆலுவா, எர்ணாகுளம் அண்ட் கொல்லம், ட்ரிவாண்ட்ரம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் ஜர்னி தான். இதுக்கு அப்பர் பர்த் போயிட்டால் நம்ம vlog எடுக்கிறதுக்கு அடிக்கடி இறங்குறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு நம்ம ட்ரிவாண்ட்ரம் டு திருப்பதி ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம கவர் பண்ணுவாங்க. vlog தான் ட்ரெயின் vlog ஸ்வர்ண ஜெயந்தியில். அந்த இடத்துல அந்த vlogல நம்ம அந்த பாட்டெல்லாம் கவர் பண்ணிடலாம். ஏன்னா அது ஆஃப்டர்நூன் ஜர்னியாக இருக்கும். இதெல்லாம் நைட் ஜர்னின்றதுனால நான் போய் படுக்கத்தான் போகிறேன். நான் லாஸ்ட் 5 டேஸாக ட்ரிப்பிலே இருந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டு காலையில் ட்ரிவாண்ட்ரத்துக்கு முன்னாடி நான் உங்களை முடிக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் ஜர்னி தான். மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய் இப்போ அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் லோக்கோ தாங்க ஃபுல் பண்ண போகிறது. மதுரையில் எதுவும் லோக்கோ ஃபுல் பண்ணிச்சோ அதே தான் இங்கே இன்ஜின் கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாலக்காடுலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் இதே லோக்கோ தான் ஃபுல் பண்ண போகிறது. फैसला करके ले लेगा मेरे नहीं करेंगे आप तो पानी तो उसका काल को जब बने बॉडी
மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விடிய காத்தால் 3:15 ஆச்சுங்க. மரக்காலா சிவகிரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் VAK. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, அதாவது மினி கோவான்னு சொல்லுவாங்க. கூடி சீக்கிரமாக நம்ம மரக்காலா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு வரோம். இங்கே வந்து ரிசார்ட்ஸ் நிறையா இருக்கும், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்க நிறையா இருக்கும். அண்ட் ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கோச் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சுங்க. அதாவது நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எர்ணாகுளம், ட்ரிஷூர், ஆலுவா இங்கே இது வரைக்கும் தான் வராங்க. வரக்கால வந்து வண்டி ஃப்ரீயாக ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால். ஈவன் அண்டர்சோடு கூட காலியாக தான் இருக்குது. நம்ம ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்பான காலாக்குட்டம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக் ஷேரிங்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் தான், டெடிக்கேட்டட் ட்ராக் தான். மதுரை டு ட்ரிவாண்டம், ட்ரிவாண்டம் டு மதுரை. இந்த ஸ்டேஷன் வரணும் ஒரு லைட்டு கூட இல்லைங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குது. டர்மிஷன் விடிய காலையில் மணி 3:45 அந்த டைம் ஆகிட்டு இருக்குது. நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஜர்னியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு சூப்பரான தரமான ஜர்னின்னே சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டு ஓவர் நைட் ட்ரெயின்னு சொல்லலாம். மதுரையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வர்றதுக்கு என்ன தான் இந்த ட்ரெயின் 12 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலுமே போகிற ரூட்டு தான் அதில் மேட்ரு. அந்தளவுக்கு ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, பாலக்காடு இந்த செக்ஷன் தான் மெயினாக சொல்ல போகிறது. மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து இங்கே தான் போட் பண்ணுறாங்க வண்டிக்கு. அதுக்கப்புறம் பாலக்காடுலேருந்து இன்னும் ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் இந்த நடுவில் இருக்க ஊருங்களுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு நைட் ட்ரெயின் இது சொல்லப்போனால். இங்கே மதுரையிலேருந்து ஆகட்டும், இல்லை பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, கோலிங்கோடு அண்ட் பாலக்காடுலேருந்து டுவர்ட்ஸ் இங்கிட்டு கேரளா வர்றவங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம், கொல்லம் இந்த மாதிரி ஊருங்களுக்கு வர்றதுக்கு ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் அமிர்தா. கூடிய சீக்கிரமே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது அமிர்தா சொல்லப்போனால். மதுரையிலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரிஞ்ச மதுரையிலேருந்து டிபார்ச்சர் ஆகும். மேபி இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் இருந்தால் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண. ஒன்ஸ் பாம்பன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ராமேஸ்வரத்தில் தான் டிபார்ச்சர் ஆகுங்க. ஸோ இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு விளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் ட்ராவல் தரவு இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே விளாகில் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மீண்டும் வேறு ஒரு விளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பை பாய்.